ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்கன்னா இந்த நூலை இப்படி பிடிச்சி இங்கே அடியில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுட்டு ஊசியை இப்படி குத்திட்டு இந்த நூலை இப்படி வச்சு இழுத்து மேலே லூஸ் விடணும். இப்படி மேலே நூலை இழுத்து லூஸ் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலேயும் கீழே இப்படி இழுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மேலேயே நூலை இப்படி இழுத்துக்கலாம். மேலே இது கீழே, இங்கே பாருங்கள், மேலே இது கீழே நூலை வந்து இழுக்கணும். இங்கே பாருங்கள், நான் இழுக்கிறேன்னா நூல் வருதா, அதே மாதிரி மேலே இழுக்கிறேன்னா நூல் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது நல்லா ஸ்ட்ராங்காக இந்த ஹூக்கை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா நழுவிட்டு கீழே போய்டும். அப்போ திரும்பி ஒரு குத்துங்க. குத்திட்டு 2வது ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணணும்னா, குத்திட்டு இந்த நூல் இருக்குது பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ஒரு செயின் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு செயின் போட்டிருப்பீங்க, நான் இங்கே ஊசி குத்திருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டிருப்பீங்க, நீங்கள் 2வதுக்கு ஊசி குத்திருப்பீங்க. இந்த நூலை இப்படி கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே இங்கே பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஊசி எப்படி குத்திட்டு இந்த நூலை இப்படி சுற்றணும். ஊசி எப்படி குத்திட்டு இந்த நூலை வந்து இப்படி சுற்றுறோம். சுற்றிட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அடியில் ஒரு கேமரா ஃபோனை வச்சுருந்தேன், அப்போ தான் எனக்கு புரியும். ஊசியை எப்படி குத்திட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் வச்சு இப்படி போட்டு 2வது ஸ்டிச்சுக்கு இந்த நூல் இப்படி இருக்குது பாருங்கள். இந்த நூல் எங்கடாக்கா 2வது நூல் இருக்குது பாருங்கள். இந்த நூலை இங்கே பாருங்கள், இப்படி வச்சுருக்கேனா, இங்கே பாருங்கள், அந்த ஹூக் இப்படி இருக்கா, இந்த நூலை இப்படி கொண்டு வந்து இப்படி சுற்றி இங்கே வச்சுட்டு இந்த மேலே இப்படி நூலை இழுக்கிறேன். இது மாதிரி தான் இழுக்கணும். திரும்பியும் ஊசியை உள்ளார குத்திட்டு இங்கே பாருங்கள், ஊசியை உள்ளார குத்திட்டு இந்த நூலை இதை இப்படி கொண்டு வாங்க. இப்படி ஊசி இந்த முனை வந்து நம்ம எந்த பக்கம் எடுக்கணுமோ அந்த முனை தான் இருக்கணும். இந்த நூலை இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு மேலே